largest news network. அதைத் தொடர்ந்து ஏராளமான பக்த கோடிகள் நல்லாரா தியாகேசா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விநாயகர், முருகன், தியாகராஜர், நீலோத்தாம்பிகை, சண்டிகேஸ்வரர் என அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களும் ஆடி அசைந்து திருநள்ளாற்றின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தன. கோடை விழாவை ஒட்டி கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற படகு போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் மலர் கண்காட்சியுடன் கோடை விழாவும் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கொடைக்கானலில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மிதிப்படகு போட்டி நடைபெற்றது. இதனை காவல் துணை கண்காணிப்பாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஆண்கள், பெண்கள், தம்பதியர் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த பயணிகள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டனர். இங்க தம்பதியர்களுக்கான படகு மிதி போட்டி வச்சிருந்தாங்க. அதுல நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நாங்களும் கலந்துக்கிட்டோம். அதுல நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை முதலில் கடந்து வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை தியாகராய நகர் திருப்பதி தேவஸ்தான பெருமாள் கோவிலில் ஐபிஎல் கோப்பைக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. 16வது ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று சென்னை அணி கோப்பையை வசப்படுத்தியது. 16வது ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று சென்னை அணி கோப்பையை வசப்படுத்தியது. இந்நிலையில் சென்னை அணியின் பயிற்சியாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் வெற்றி கோப்பையுடன் தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த நிலையில் தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜை செய்தனர். கோப்பையை வைத்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் சென்னை அணியின் உரிமையாளர் சீனிவாசன், சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் மற்றும் சென்னை அணியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். பூஜைக்கு பிறகு கோப்பையை வெளியே எடுத்து வந்து காசி விஸ்வநாதன் காண்பித்த போது கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சிஎஸ்கே என முழக்கமிட்டனர். பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தினையொட்டி வெகு விமரிசையாக தேரோட்டம் நடைபெற்றது. காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாற்றில் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. சனிக்கிழமை தோறும் இக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், சனிப்பெயர்ச்சியின் போது லட்சக்கணக்கான பக்தர்களும் சென்று சுவாமி தரிசனம் செய்வர். சிறப்பு பெற்ற இக்கோவிலை கடந்த 18ஆம் தேதி வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா சென்று சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அமைச்சர் சாய் சரவணகுமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து ஏராளமான பக்த கோடிகள் நல்லாரா தியாகேசா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விநாயகர், முருகன், தியாகராஜர், நீலோத்தாம்பிகை, சண்டிகேஸ்வரர் என அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களும் ஆடி அசைந்து திருநள்ளாற்றின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தன. கோடை விழாவை ஒட்டி கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற படகு போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் மலர் கண்காட்சியுடன் கோடை விழாவும் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கொடைக்கானலில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மிதிப்படகு போட்டி நடைபெற்றது. இதனை காவல் துணை கண்காணிப்பாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். வணக்கம். 9 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். மேகதாது அணை திட்டத்தை காலதாமதமின்றி செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி.கே. சிவக்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நீர்ப்பாசனத்துறை உயரதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் மேகதாது அணை மற்றும் மகதாயி நதிநீர் திட்டத்தை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்று டி.கே. சிவக்குமார் அறிவுறுத்தினார். நீர்ப்பாசன திட்டங்களை தாமதமின்றி செயல்படுத்த மத்திய அரசிடமிருந்து நிதி உதவியை கேட்டு பெற வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார்.
தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திரா ஆகிய அண்டை மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுமதித்துள்ள பணிகள் மற்றும் திட்டங்களை தங்களது மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்ட திட்டங்களுடன் ஒப்பிட்டு கர்நாடகாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேகதாது அணை திட்டத்திற்காக அரசு ஒதுக்கிய 1000 கோடி ரூபாய் நிதியை பயன்படுத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அமைச்சர், நீர்ப்பாசன திட்டத்திற்காக 2 லட்சம் கோடி ரூபாயை அடுத்த 5 ஆண்டுகளில் செலவிட உள்ளதாகவும் கூறினார். தனது துறை ரீதியிலான முதலாவது கூட்டத்திலேயே மேகதாது அணை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சிவக்குமார் உத்தரவிட்டிருப்பது தமிழ்நாடு விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேகதாது அணை கட்ட தமிழக அரசு சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்று தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். டி.கே. சிவக்குமார் பதவி பிரமாணம் எடுத்த சில நாட்களுக்குள்ளாகவே அண்டை மாநிலத்தை உரசி பார்க்கிற காரியத்தை செய்வது ஆச்சரியமாக இருப்பதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது பற்றிய முழு விவரத்தை அதிகாரிகள் இன்னும் அவருக்கு சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று கருதுவதாக தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புகளில் மேகதாது பற்றி குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாதுவோ அல்லது அனுமதிக்கப்படாத கட்டுமானங்களோ தமிழ்நாட்டின் நலனை பாதிக்கும் என்று கூறியுள்ள அவர், தமிழ்நாட்டிற்கு உரிமையுள்ள கட்டுப்பாடற்ற நீர்பிடிப்பு பகுதியில் மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று கூறுவது வரவேற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட திட்டமிடுவதை தமிழ்நாடு அனைத்து நிலைகளிலும் எதிர்க்கும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். அரசு பேருந்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நியமனம் தொடர்பாக வருகிற ஜூன் 9ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதால் 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட வேலைநிறுத்தம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் தனியார் ஏஜென்சி மூலம் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நியமிக்கப்படுவதற்கு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டத்தை தொடர்ந்து CITU உள்ளிட்ட தொழிற்சங்கங்களுடன் சென்னையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்கு பேட்டியளித்த CITU அமைப்பின் மாநில தலைவர் சவுந்தரராஜன், ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்களை பணியில் அமர்த்த மாட்டோம் என அரசு தரப்பில் கூறியுள்ளதாகவும், ஆனால் அதில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் கூறினார். தொழிலாளிகள் நீங்கள் கான்ட்ராக்டில் எடுத்தீங்கன்னா எல்லாமே தொழிலாளிகள் முழுவதும் கான்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. பஸ் இவங்களுதான் இருக்கும். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ்ஸை கான்ட்ராக்ட் கொடுவாங்க. ஏன்னா இது இந்த மாதிரி அடுத்தடுத்து அது போயிட்டே இருக்கும். ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. பஸ் பாஸ் உள்பட, பெண்கள் பாஸ் உள்பட, மாணவர் பாஸ் உள்பட பறிவோம். தொழிலாளர் நல ஆணையத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விவசாய பாசனத்திற்கு முல்லை பெரியாறு அணையிலிருந்து வியாழக்கிழமை தண்ணீர் திறக்கப்படுகிறது. முல்லை பெரியாறு அணையின் நீரை நம்பி தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் 14,707 ஏக்கர் நெல் சாகுபடி நிலங்கள் உள்ளன. முதல் போக நெல் சாகுபடிக்கு அணையின் நீர் இருப்பை பொறுத்து வழக்கமாக ஆண்டுதோறும் ஜூன் முதல் வாரத்தில் தண்ணீர் திறக்கப்படும். இந்த நிலையில் இந்த ஆண்டு முல்லை பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்கு வியாழக்கிழமை தண்ணீர் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாசன வசதிக்காக 14,707 ஏக்கர் நிலத்திற்கு வினாடிக்கு 200 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படும் என்றும், குடிநீர் தேவைக்கு 100 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 120 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் வரத்தை பொறுத்து தண்ணீர் திறக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்மொழி அச்சுறுத்தப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறினார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய ராகுல், தமிழர்களுக்கு தமிழ் என்பது வெறும் மொழி மட்டுமல்ல, அது அவர்களின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை என்று கூறினார். I understand that the Tamil language is more than a language to Tamil people. Right? It is not just a language. It is their history. It is their culture. It is their way of life. And I will never ever allow Tamil language to be threatened. தமிழ் மொழியை அச்சுறுத்துவது இந்திய நாட்டின் அடிப்படை கட்டமைப்பை அச்சுறுத்தும் செயலாகும் என்றும் ராகுல் தெரிவித்தார். இதனிடையே ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருந்தபோது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் குறுக்கிட்டு கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மல்யுத்த வீராங்கனைகளின் பாலியல் குற்றச்சாட்டுகள் நிரூபணமானால் தூக்கில் தொங்க தயார் என்று குற்றச்சாட்டுக்குள்ளான இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவர் பிரிஜ்பூஷன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கங்கை நதியில் பதக்கங்களை வீச முயன்றது மல்யுத்த வீரர்களின் உணர்ச்சிகரமான நாடகம் என்று விமர்சித்தார். தனக்கு எதிராக போராடும் மல்யுத்த வீரர்கள் ஏதேனும் ஆதாரம் இருந்தால் அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், நீதிமன்றம் வழங்கும் தண்டனையை ஏற்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தூக்கில் தொங்க தயார் என்றும் கூறினார். और मैंने एक बात ये भी कहा था,
अगर एक भी आरोप मेरे ऊपर साबित हो जाएगा। இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மல்யுத்த வீரர்கள் அமைதி காக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டு மற்றும் ஆர்வமுள்ள மல்யுத்த வீரர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாங்களும் விளையாட்டு வீரர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் டெல்லி காவல்துறை விசாரணை முடிக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காஷ்மீரில் செயல்படும் மத்திய உளவு பிரிவு அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து நிகழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் தலைநகர் ஸ்ரீநகரில் மத்திய உளவு அமைப்பான ஐபியின் அலுவலகம் இயங்கி வருகிறது. ஸ்ரீநகரில் குப்வார் தெருவில் அமைந்துள்ள வளாகத்தில் இயங்கி வரும் அலுவலகத்தில் புதன்கிழமை மாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சற்று நேரத்தில் கட்டடத்தில் தீ மலமளவென பரவியது. அதைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காஷ்மீரில் உளவு பிரிவு அலுவலகத்தில் ஏராளமான முக்கிய ஆவணங்கள் உள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. அதற்குள் கட்டடத்தில் உள்ள மற்றொரு சிறிய அலுவலகத்திற்கும் தீ பரவியது. உளவு பிரிவு அலுவலகத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக சமூக வலைதளமான ட்விட்டரில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். பல்வேறு கருத்துக்களை ட்விட்டர் வாயிலாகவே அரசியல் கட்சியினர் அறிவிக்கும் சூழல் உள்ளது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கம் முடக்கப்பட்டுள்ளது. 2000ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப விதிகளுக்கு உட்பட்டே நாட்டில் சமூக வலைதள கணக்குகள் செயல்பட்டு வரும் நிலையில் விதிகளை மீறியதாக சீமானின் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சீமான் தரப்பிலிருந்து ட்விட்டர் நிறுவனத்திடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் அவரின் கணக்கை மீட்கும் முயற்சியில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏழை மகனின் வளர்ச்சியை பிடிக்காமல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தின் மீது சேற்றை வாரி இறைப்பதை போன்று செயல்படுவதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். ராஜஸ்தானிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி புஷ்கரில் உள்ள பிரம்மா கோயிலில் வழிபாடு நடத்தினார். பின்னர் அஜ்மரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மக்களிடம் வாக்குறுதி அளிக்கும் பழக்கம் காங்கிரசிற்கு புதிதல்ல என்றார். நாட்டில் வறுமையை ஒழிப்போம் என்று கூறி மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை காங்கிரஸ் செய்ததாக மோடி விமர்சித்தார். 50 साल पहले कांग्रेस ने इस देश को गरीबी हटाने की गारंटी दी थी. कांग्रेस का सबसे बड़ा विश्वासघात है. 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு ஊழல், பயங்கரவாத தாக்குதல், பெண்களுக்கு எதிரான வன்முறை நாட்டில் அதிகமாக இருந்தது என்று பிரதமர் மோடி கூறினார். ஆனால் தற்போது இந்தியாவை உலக நாடுகள் புகழ்வதாக பிரதமர் தெரிவித்தார். மேலும் வாரிசு அரசியல் மற்றும் ஊழலுக்கு எதிராக ஏழையின் மகன் ஏன் கேள்வி எழுப்புகிறார் என்று எதிர்க்கட்சிகள் கோபம் அடைவதாக பிரதமர் விமர்சித்தார். தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மிதமான சாரல் மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளான அவிநாசி, பெருமாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. அப்போது பெருமாநல்லூரில் இருந்து திருப்பூர் நோக்கி வந்த அரசு பேருந்தின் மேற்கூரை சேதமடைந்து பேருந்துக்குள் மழைநீர் கொட்டியது. இதனால் பயணிகள் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றபடி பயணித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கோடை மழை வெளுத்து வாங்கியது. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி பாண்டவர் மங்கலம், மூப்பன்பட்டி, நாலாட்டின்புதூர், இனாம் மணியாச்சி, கயத்தார் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த மழை பெய்தது. இதேபோன்று திருநெல்வேலியின் பல்வேறு இடங்களில் சூறைக்காற்று, இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக நெல்லை சந்திப்பு, டவுன், பாளையங்கோட்டை, பேட்டை, என்ஜிஓ காலனி, பெருமாள்புரம், முருகன்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான ராமையன்பட்டி, கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இடைவேளைக்கு பிறகு 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம்.
16 channel. ஆண்கள் பெண்கள் தம்பதியர் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த பயணிகள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டனர். இங்கே வந்து தம்பதியர்களுக்கான படகு மிதி போட்டி வச்சுருந்தாங்க. அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, நாங்களும் கலந்துக்கிட்டோம். அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை முதலில் கடந்து வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை தியாகராய நகர் திருப்பதி தேவஸ்தான பெருமாள் கோவிலில் ஐபிஎல் கோப்பைக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. 16வது ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று சென்னை அணி கோப்பையை வசப்படுத்தியது. 16வது ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று சென்னை அணி கோப்பையை வசப்படுத்தியது. இந்நிலையில் சென்னை அணியின் பயிற்சியாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் வெற்றி கோப்பையுடன் தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த நிலையில் தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜை செய்தனர். கோப்பையை வைத்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் சென்னை அணியின் உரிமையாளர் சீனிவாசன், சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் மற்றும் சென்னை அணியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். பூஜைக்கு பிறகு கோப்பையை வெளியே எடுத்து வந்து காசி விஸ்வநாதன் காண்பித்த போது கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சிஎஸ்கே சிஎஸ்கே என முழக்கமிட்டனர். பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தினையொட்டி வெகு விமரிசையாக தேரோட்டம் நடைபெற்றது. காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாற்றில் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. சனிக்கிழமை தோறும் இக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சனிப்பெயர்ச்சியின் போது லட்சக்கணக்கான பக்தர்களும் சென்று சுவாமி தரிசனம் செய்வர். சிறப்பு பெற்ற இக்கோவிலை கடந்த 18ஆம் தேதி வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா சென்று சுவாமி பக்தர்களுக்கு அருள்வாளித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அமைச்சர் சாய் சரவணகுமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். அதைத் தொடர்ந்து ஏராளமான பக்த கோடிகள் நல்லாரா தியாகேசா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விநாயகர், முருகன், தியாகராஜர், நீலோத்தாம்பிகை, சண்டிகேஸ்வரர் என அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களும் ஆடி அசைந்து திருநள்ளாற்றின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தன. கோடை விழாவை ஒட்டி கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற படகு போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் மலர் கண்காட்சியுடன் கோடை விழாவும் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கொடைக்கானலில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மிதிப்படகு போட்டி நடைபெற்றது. இதனை காவல் துணை கண்காணிப்பாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஆண்கள் பெண்கள் தம்பதியர் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த பயணிகள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டனர். இங்கே வந்து தம்பதியர்களுக்கான படகு மிதி போட்டி வச்சுருந்தாங்க. அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, நாங்களும் கலந்துக்கிட்டோம். அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை முதலில் கடந்து வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை தியாகராய நகர் திருப்பதி தேவஸ்தான பெருமாள் கோவிலில் ஐபிஎல் கோப்பைக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. 16வது ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று சென்னை அணி கோப்பையை வசப்படுத்தியது. 16வது ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று சென்னை அணி கோப்பையை வசப்படுத்தியது. இந்நிலையில் சென்னை அணியின் பயிற்சியாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் வெற்றி கோப்பையுடன் தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த நிலையில் தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜை செய்தனர். கோப்பையை வைத்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் சென்னை அணியின் உரிமையாளர் சீனிவாசன், சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் மற்றும் சென்னை அணியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். பூஜைக்கு பிறகு கோப்பையை வெளியே எடுத்து வந்து காசி விஸ்வநாதன் காண்பித்த போது கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சிஎஸ்கே சிஎஸ்கே என முழக்கமிட்டனர். பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தினையொட்டி வெகு விமரிசையாக தேரோட்டம் நடைபெற்றது.
தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். வருங்காலங்களில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் பட்டப்படிப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் ஒரே நாளில் அறிவிக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். மாநில கல்விக் கொள்கை குறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆலோசனை நடத்தினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 19 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி அரசை கலந்து ஆலோசிக்காமல் ஆளுநர் RN ரவி தன்னிச்சையாக செயல்படுவதாக விமர்சித்தார். தமிழக முதலமைச்சர் அவர்கள் அப்பொழுதிலிருந்தே சொல்லியிருக்கிறார், கல்வி என்பது பொதுப்பட்டியலிலே இருப்பதை விட மாநில பட்டியலிலே வர வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் நேற்றே சொன்னேன், ஆளுநர் அவர்கள் இந்த தமிழக அரசை கலக்காமலே சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதையும் நாங்கள் அவரிடம் சொல்லியிருக்கிறோம். ஆகவே இதை பொறுத்தவரையிலே மாநில கல்விக் கொள்கை என்பது நிச்சயமாக வெகு விரைவிலே அறிவிக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே தான் கல்வித்துறை செயல்படும். அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் பட்டப்படிப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் ஒரே நாளில் அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் பொன்முடி கூறினார். இப்போ எப்படி +2விற்கும் ஹைஸ்கூலில் ஒரே நாளில் தேர்வு அறிவிக்கப்பட்டு எப்படி அறிவிக்கப்படுகிறதோ முடிவுகள் அறிவிக்கப்படுகிறதோ அதே போல் நம்முடைய பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் அங்கே நடத்தப்படுகிற அந்த பட்டப்படிப்புகளினுடைய தேர்வு முடிவுகள் ஒரே நாளில் அறிவிக்கப்படும். மொழி பாடங்களில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் கொண்டுவரப்படும் எனவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மின் வாரியத்தின் அலட்சியத்தால் மின்சார ஊழியர் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆலங்குடி அருகே ஜீவா நகரில் உயரடுத்த மின்கம்பியை பழுது நீக்கும் பணியில் குப்பக்குடியைச் சேர்ந்த மின்வாரிய ஊழியர் சரத்குமார் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலை பார்த்து உறவினர்கள் கதறி எடுத்தனர். இந்நிலையில் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் சரத்குமார் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அமைச்சர் மையநாதன் நிகழ்விடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் மற்றும் அரசு பணி வழங்குவது தொடர்பாக பரிசீலனை நடத்தப்படும் என்று அவர் உறுதியளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நிலையில் சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்னை இடையே நேரடி விமான சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்தவும் சிங்கப்பூர் மதுரை இடையேயான விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட ஜப்பானிய நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் இந்தியாவில் ஜப்பானிய சமூகத்தின் மிகப்பெரிய தாயகமாக சென்னை திகழ்வதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2019ஆம் ஆண்டில் ஜப்பான் விமான நிறுவனம் சென்னை மற்றும் டோக்கியோ இடையே நேரடி விமான சேவை தொடங்கியதாகவும் கொரோனா தொற்று பரவல் காலத்தில் நிறுத்தப்பட்ட இந்த சேவை மீண்டும் தொடங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். வருகிற ஜனவரி மாதத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தமிழ்நாடு நடத்த உள்ள நிலையில் சென்னைக்கும் டோக்கியோவுக்கும் இடையே நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்க நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதேபோல் சிங்கப்பூருக்கும் மதுரைக்கும் இடையே அதிக விமானங்கள் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சிங்கப்பூர் அமைச்சர் சண்முகம் மற்றும் சிங்கப்பூரில் உள்ள புலம்பெயர் தமிழ் மக்கள் தன்னை சந்தித்த போது முன்வைத்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே சிங்கப்பூருக்கும் மதுரைக்கும் இடையே அதிக விமானங்களை இயக்கிட அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சரை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டிற்காக பெருமை சேர்த்த மல்யுத்த வீரர்களை நீதி கோரி வீதியில் நிற்க வைத்திருப்பது அவமானமான செயல் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். மல்யுத்த வீரர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேரணி சென்றார். கொல்கத்தா அருகே ஹஜ்ரா சாலையில் தொடங்கிய இப்பேரணி ரவீந்திரா சதானில் நிறைவு பெற்றது. பேரணியின் போது எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற வாசகம் அடங்கிய பதாகையை மம்தா ஏந்திச் சென்றார். பேரணியின் நிறைவில் பேசிய அவர் மல்யுத்த வீரர்களை தங்கள் குழுவினர் சந்தித்து ஆதரவு தெரிவிக்கவிருப்பதாக கூறினார். மல்யுத்த வீரர்களுக்கு ஆதரவான பேரணி வியாழக்கிழமையும் தொடரும் என்று மம்தா பானர்ஜி தெரிவித்தார். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. திருநெல்வேலி
திருநள்ளாற்றில் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. சனிக்கிழமை தோறும் இக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சனிப்பெயர்ச்சியின் போது லட்சக்கணக்கான பக்தர்களும் சென்று சுவாமி தரிசனம் செய்வர். சிறப்பு பெற்ற இக்கோவிலை கடந்த 18ஆம் தேதி வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா சென்று சுவாமி பக்தர்களுக்கு அருள்வாளித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அமைச்சர் சாய் சரவணகுமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். ஓம் நம சிவாய. கொஞ்சம் பேர் போகமாப்பா, இருங்க பாப்பா. அதைத் தொடர்ந்து ஏராளமான பக்த கோடிகள் நல்லாரா தியாகேசா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விநாயகர், முருகன், தியாகராஜர், நீலோத்தாம்பிகை, சண்டிகேஸ்வரர் என அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களும் ஆடி அசைந்து திருநள்ளாற்றின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தன. கோடை விழாவை ஒட்டி கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் நடைபெற்ற படகு போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் மலர் கண்காட்சியுடன் கோடை விழாவும் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கொடைக்கானலில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மிதிப்படகு போட்டி நடைபெற்றது. இதனை காவல் துணை கண்காணிப்பாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஆண்கள், பெண்கள், தம்பதியர் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த பயணிகள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டனர். இங்கே வந்து தம்பதிகளுக்கான படகு மிதி போட்டி வச்சுருந்தாங்க. அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, நாங்களும் கலந்துக்கிட்டோம். அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை முதலில் கடந்து வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை தியாகராய நகர் திருப்பதி தேவஸ்தான பெருமாள் கோவிலில் ஐபிஎல் கோப்பைக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. 16வது ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று சென்னை அணி கோப்பையை வசப்படுத்தியது. 16வது ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று சென்னை அணி கோப்பையை வசப்படுத்தியது. இந்நிலையில் சென்னை அணியின் பயிற்சியாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் வெற்றி கோப்பையுடன் தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த நிலையில் தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜை செய்தனர். கோப்பையை வைத்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் சென்னை அணியின் உரிமையாளர் சீனிவாசன், சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் மற்றும் சென்னை அணியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். பூஜைக்கு பிறகு கோப்பையை வெளியே எடுத்து வந்து காசி விஸ்வநாதன் காண்பித்த போது கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சிஎஸ்கே என முழக்கமிட்டனர். பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தினையொட்டி வெகு விமரிசையாக தேரோட்டம் நடைபெற்றது. காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாற்றில் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. சனிக்கிழமை தோறும் இக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சனிப்பெயர்ச்சியின் போது லட்சக்கணக்கான பக்தர்களும் சென்று சுவாமி தரிசனம் செய்வர். சிறப்பு பெற்ற இக்கோவிலை கடந்த 18ஆம் தேதி வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா சென்று சுவாமி பக்தர்களுக்கு அருள்வாளித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அமைச்சர் சாய் சரவணகுமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். ஓம் நம சிவாய. கொஞ்சம் பேர் போகமாப்பா, இருங்க பாப்பா. அதைத் தொடர்ந்து ஏராளமான பக்த கோடிகள் நல்லாரா தியாகேசா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விநாயகர்